மைய கருத்தை அவர் கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. எதிர்நோக்கின் பயணிகளாக நாம் இறைவனோடு திரு அவையில் இணைந்து பயணிக்க வேண்டும். நம்பிக்கை நமது வாழ்வில் நங்கூரமாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு எல்லாவற்றையுமே கொடுக்கிறது. இன்று நம்பிக்கையோடு இந்த புனித திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். அந்தோனியார் எங்களுக்காக பரிந்து பேசுவார், எங்களுக்கு அனைத்தையுமே கொடுப்பார். இதுதான் உயர்ந்த நம்பிக்கை. இதைத்தான் இந்த ஜூபிலி ஆண்டிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித பதுவை அந்தோனியார் வாழ்க்கையில் நம்பிக்கை நங்கூரமாக இருந்தது. எதிர்நோக்கி பயணித்து கொண்டே இருந்தார். என்னோடு இறைவன் இருக்கிறார், நான் கேட்பது எல்லாம் கொடுப்பார், நான் மக்களுக்காக பரிந்து பேசுகிறது எல்லாவற்றையுமே அவர் கொடுப்பார் என்று எதிர்நோக்கி பயணித்து கொண்டே ஒவ்வொரு நாளும் இருக்கிறார். நமது பயணமும் எதிர்நோக்கி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்நோக்கின் பயணத்திலே எனது நம்பிக்கை நங்கூரமாக